யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. வீட்டை கிளீன் பண்றோம் பாருங்க. அமைதி அமைதியோ அமைதி அமைதிக்கெல்லாம் அமைதி. ஆட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம் துன்ப வரும் நேரத்துல திண்டாட்டம். குத்தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம் துன்ப வரும் நேரத்துல திண்டாட்டம். குத்தாட்டம் குயிலாட்டம் கொண்டாட்டம் புலம்பிட்டு இருக்கோம். டான்ஸ் ஆடிட்டு இருக்கானே. எப்படி தப்பிக்க போறேனே எனக்கு தெரியல மேடம். திண்டாட்டம். எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சின்சனை பார்த்தா அப்படியே மனசு ரிலாக்ஸ் ஆகிடுது. யாருங்க சீக்கிரம் சொல்லுங்க. எங்க வீட்டுல சண்டை கேக்குறது எங்க அப்பா மண்டை. சண்டையை நிறுத்த வழி சொன்னா நான் தருவேன் கேண்டி. இல்லன்னா உங்களை பார்த்தா ஆக்கிடுவேன் போண்டி. மனுஷங்களை பார்த்தா இந்த பைத்தியத்துக்கு சிரிப்பு வராது, ஆனா இந்த சின்சானை பார்த்தா மட்டும் எங்கேருந்து தான் சிரிப்பு வருதே தெரியல. வயசுக்கும் இது பாக்குறதுக்கும் சம்மந்தம் இருக்கா எங்கேயாவது? ஏ இலக்கியம் சொல்லுமா, நீ வந்து உட்காந்துருக்கன்னு தெரியுது. என்ன விஷயமா வந்திருக்க? இங்க பாருடி, என்ன திரும்பி பாரு. உன்னை பெத்தவ வந்து உட்காந்துருக்கேன். என்னை விட அந்த சின்சான் தான் ரொம்ப முக்கியமா? உங்களெல்லாம் பார்த்து பேசினா மைண்ட் இன்னுமே ஸ்ட்ரெஸ் ஆகுது. சின்சானை பார்த்து தான் மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு. அதனால எனக்கு சின்சான் தான் முக்கியம். கொழுப்பை பத்தியா இவளுக்கு? ஏண்டி அப்படி என்னதான் இருக்கு அந்த சின்சான்ல? அதையே தான் எப்ப பார்த்தாலும் பாத்துக்கிட்டு இருக்க. ஒரு வயசு பிள்ளைக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பார்த்தோ ஒரு படம் பார்த்தோ நான் பார்த்தது கிடையாது. உனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து இந்த சின்சானை தான் பாக்குற. உனக்கே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை வந்துடும் போல. அந்த குழந்தை கூட உட்காந்துக்கிட்டு நீ சின்சான் தான் பாப்ப போல. அப்படி என்னதாண்டி இருக்கு இதுல? அதுக்கு முதல்ல கல்யாணம் ஆகணும். போங்க போய் அத்தை கிட்ட பேசுங்க கார்த்தி மாமாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி. பத்திரம் 2 பத்திரம் 3 பத்திரம் சாதித்து விட்டோம். ஏய் ஒழுங்கா திரும்பி பாரு சொல்லிட்டேன். ஓ உன் தொல்லை வர தாங்க முடியாதுமா. என்ன இப்போ டாக்டர் கிட்ட பேசினியாடி? பேசிட்டேம்மா. ஆமா நீங்க பேசிட்டேன். இன்னும் கோவம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்பதான் கோவம் ரொம்ப உக்கிரமா வருது. என்ன பண்ணலான்னு கேட்டியா? குறைக்கிறதுக்கு டேப்லெட் கொடுக்குறேன்னு சொன்னாரு. குறைஞ்சிரும். எல்லாமே பெர்மனண்டா குறையணும் அப்படின்னா கார்த்தி மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதை பண்ணி வை, தானா குறைஞ்சிரும். விருப்பம் இல்லாத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னடி பண்ண போறேன்? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. கார்த்தி மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதை மட்டும்தான் தெளிவாக சொல்ல முடியும். புரியுதாமா? தாராதாரம் இல்லாமலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை நாசமாக்க முடியாது. அதுக்குன்னு அவன் வாழ்க்கையை நாசம் பண்ண போறியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, போய் சாப்பாடு எடுத்துட்டு வரியா? ஏதாவது பேச வந்தா என் வீக்னஸ்லேயே அடிச்சிருன்னு. நீ பசிக்குதுன்னு சொன்னா நான் தாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும். உடனே இப்போ பசிக்குதுன்னு சொல்லியாச்சு. மணி என்னடி ஆகுது? அதுக்குள்ள உனக்கு பசிக்குது? ஆஃபீஸ்லேருந்து வந்ததுலேருந்து ஏதாவது சாப்பிடணும் போல தோணிக்கிட்டே இருந்துச்சுமா, அதான் பசிக்குது. இப்போ போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வரவே மாட்டியா? எடுத்துகிட்டு வரேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நான் கேட்குற கேள்விக்கெலாம் பதில் சொல்லிட்டு தான் தூங்கணும் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு நீ போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வாமா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகிறேன். தூங்கி எழுந்ததும் ஆஃபீஸ் போவேன். ஆஃபீஸ் போய் கார்த்தி மாமாவை பார்ப்பேன். தலைவரே சின்சான், உங்களை பார்த்தா மட்டும்தான் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கு. சஞ்சய் ப்ரோக்கும் உடம்பு சரியில்லை, பார்க்க வராம எப்படி இருக்கிறதா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுக்கு அப்படியே உள்டா அடிச்சு பேசிட்டு இப்ப அப்படியே எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க வந்தேன்னு கதை சொல்றியா? சஞ்சய் ப்ரோ அண்ணனை சேர்த்து வைக்கிறதுக்காக அப்பப்போ சின்ன சின்ன பொய்லாம் சொல்றதுதான். அதுக்குன்னு இந்த தம்பி மேல கோவமா உனக்கு? பைத்தியம் அப்படியே கொஞ்சிடும். அப்படி மடியில படுத்துக்கிட்டு குழந்தை பாரு கொஞ்சிக்கிட்டு இருக்கு. இடலப்படா அப்படிலாம் போக முடியாது. எஸ் சஞ்சய் ப்ரோக்கு நான் குழந்தை, தம்பி, வெல்விஷர், ஃப்ரெண்ட் எல்லாமே நான் தான். சரி கை எப்படி இருக்க? இப்போ பரவாயில்ல, அதான் கட்டுலாம் ஊத்துட்டோனே. காயெல்லாம் பெருசா இல்லை ப்ரோ, சின்னதா ஒரு போடு போட்டு ரத்தம் வந்துருச்சு, அவ்வளோதான். இப்படியே கொழுப்பு கொண்டு போய் திரின்னா அடுத்த வாட்டி கையை வெட்டிக்கோ, முட்டிக்காதானே? மா நந்தினி வரேன்னு சொன்னாங்களே, என்னடா ஆச்சு? நீ அவங்களுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்க? அவங்க கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு முன்னாடியே நான் கிளம்பிட்டேன். அதனால தான் அட்டண்டன்ஸ் போட்டு போகலான்னு வந்தேன். ஏண்டா ஃபைலில் சைன் வாங்குறதுக்கு அவங்கள பிளான் பண்ணி அனுப்பி வச்சுட்டு நீ இப்போ இங்கே இருக்கிறது தெரிஞ்சா
தேவையில்லாம திட்டு வாங்க போற. உன்னை என்னடா நினைப்பாங்க? சஞ்சய் ப்ரோ, நான் மட்டும் வரேன் அப்படின்னா இன்னும் லேட்டாக வந்திருப்பேன் நீ வந்துட்டு போனதுக்கப்புறம் உன்னை பார்க்கறதுக்கு. ஆனால் இன்னொருத்தவங்களையும் கூப்பிட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன், அதனால தான் சீக்கிரமாக வர வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப லேட் நைட் ஆயிட்டா அவங்க வீட்டுக்கு போகிறது கஷ்டமா இருக்கும்ல. பைத்தியக்காரா, யாரடா கூப்பிட்டு வந்த? ஒரு நாளும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய், நீ பண்ற அரங்கேற்றத்தெல்லாம் தாங்குற மனப்பக்குவம் எனக்கு இல்லடா. அதுவும் நேற்று நைட்டு உங்க அண்ணன் அரங்கேற்றம் பண்ணது இன்னும் நான் தாங்க முடியாம தான் உக்காந்துருக்கேன்டா. பாடுறா, நெஞ்சில அடுக்குதுடா, பேச முடியலடா. ஏன் சஞ்சய் ப்ரோ இப்படி இருக்கா? பேய்க்கு பயந்து உனக்கு ஜுரம் வந்துதாமே, அந்த காமெடி நீ சொல்லவே இல்லை. அதை கேட்டு எனக்கே அசிங்கமா போச்சு தெரியுமா? ஒரு பொம்பளை பிள்ளை பயமுடுத்திருக்கு, அது பேய் கதை சொல்லுச்சுன்னு கேட்டு பயந்துட்டு வந்திருக்க. நீ எவ்வளவு பெரிய வீரன் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன், நீ என்னடானா மொக்கையா பேய்க்கு பயந்துட்டு வந்திருக்க. உனக்கு தான் அட்ரஸ் தெரியும்ல, போய் உக்காரு. நைட்டு 1 மணிக்கு என்ன சவுண்டு கேக்குதுன்னு கேட்டுட்டு வா. கேட்டுட்டு நீ பயப்படாம இருந்த அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன்டா, நீ தைரியசாலின்னு ஒத்துக்கிறேன். அதுவும் கூட உட்காந்துருந்தாலே ஒரு பைத்தியக்காரி, அவளாம் பொண்ணாடா, அப்படி கதை சொல்றாடா. ஊர்ல இருக்கிற மொத்த பேய் கதையும் கேட்டு வச்சிருக்கா. ஆனா அவளை எப்படி தைரியமா சுத்திட்டு இருக்கான்னு தான் புரியல. கேட்ட எனக்கு எப்படி தெரியுமாடா இருந்தது? அதுவும் அந்த சவுண்ட் எஃபெக்ட். என்னடா பெரிய இவனாட்ட பேசிட்டு இருக்கீங்க அண்ணன் தம்பியும்? 1 மணிக்கு ஓட்டு மேல உட்காந்துருந்தான். அவனுக்கு காதுல பேய் பக்கத்துல வந்திருந்தா கூட ஹாய் ஹலோ சொல்லி அமைச்சிருப்பான். ஏன்னா அவன் அந்த மைண்ட் செட்ல இருந்தான். நான் அப்படியேடா இருந்தேன். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க, காதலுக்கு பேய் எஃபெக்ட் கூட காதல விழாம போயிடுச்சுன்னு நைட்டு தாண்டா எனக்கு புரிஞ்சுது. அவ்வளோ சத்தம் என் காதல கேட்டுச்சு. ஆனா என் பக்கத்துல உட்காந்துருக்கிறவளும் கேட்கலங்கிறான், ஓட்டு மேல உட்காந்து உங்க அண்ணனும் கேட்கலங்கிறான். அப்ப ஏன்டா பேய் மட்டும் ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வாங்கி என்ன பார்க்க வந்தது? சஞ்சய் ப்ரோ, நைட்ல தனியா உட்காந்துருந்தா, அதுவும் அமைதியான சூழ்நிலையில உட்காந்துருந்தா இப்படிலாம் சவுண்டு கேட்கும் தான். அதெல்லாம் கேட்டு பயப்பட முடியுமா? அப்படிலாம் பயந்தா நடுக்காட்டுல நான்லாம் வீடு கட்டிட்டு உட்காந்துருப்பேனா? உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், என்ன வேணாலும் பேசுவ. எனக்கு தான் தெரியும் நைட்டு என்ன எஃபெக்ட் ஆச்சுன்னு. எனக்கு நடந்த அநியாயத்தை யாராவது தட்டு கேட்டீங்களாடா? தட்டி கேட்காம விட்டுருவேனா ப்ரோ? தட்டி தூக்கிட்டான்ல. புரியல, என்ன சொல்றேன்னு புரியல. பயத்துக்கு காரணமானவள தட்டி தூக்கிட்டு வந்துட்டேன் ப்ரோ. அட பாவி பயல. ஏய், இவ்வளவு எதுக்குடா கூப்பிட்டு வந்தப்ப? ப்ரோ, இந்த மாதிரி அவ கால் பண்ணப்ப இந்த மாதிரி சஞ்சய் ப்ரோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அவ அப்பதான் சொன்னா இந்த மாதிரி நைட்டு பயந்துட்டாரு, அதனால அந்த மாதிரி அவருக்கு ஜோரம் வந்திருக்குன்னு. அதான் கரெக்டா தான் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. கடவுளே கரெக்டா தான் ஒண்ணு சேர்த்து விடுவாரு. நீ ஒரு அரை பைத்தியம், அது ஒரு முழு பைத்தியம், 2 பேரும் ஒன்னாதான் சேர்த்து விட்டுருக்காருன்னு. இதோ பாருங்க மிஸ்டர் பிளாக், ஏதோ உடம்பு சரியில்லையே, அதுவும் நைட்டு நம்ம சொன்ன எஃபெக்ட்டுக்காக தான் உடம்பு சரியில்லாம போயிடுச்சோன்னு கருணையின் அடிப்படையில் உங்களை பார்க்க வந்திருக்கேன். புரியுதா? தேவையில்லாம வெட்டி சீன் போடாதீங்கன்னு. என்ன மாம்சே அப்படி பார்க்குறேன்? இல்ல, இப்ப ஏதோ சொன்னியே, கருணையின் அடிப்படையில் பார்க்க வந்தியா இல்ல காதலின் அடிப்படையில் பார்க்க வந்தியா? ஏன் மாம்சு, உனக்குலாம் தைரியம் அதிகம்னா அது மடியில் உட்காந்துட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்கியே, செவில் ஒன்று சப்புன்னு வச்சா என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் வாங்கிக்கலாம் விடு. நீ சொல்லு, எந்த அடிப்படையில் பார்க்க வந்த? மாமா கிட்ட உண்மையை சொல்லு. இங்க பாரு மாம்சு, கருணையின் அடிப்படையில தான் இப்ப பார்க்க வந்திருக்கேன். காதல்னுலாம் நான் என்ன யோசிக்கல. காதல்னு யோசிச்சா கூட தோ பின்னாடி உட்காந்துருக்கே, அது ஆசிட் ஊற்றி கருக்கிடும். அப்படி இருக்கிற பட்சத்துல காதல்னுலாம் நினைச்சு பார்க்க கூடாது. ஒருவேளை காதல் வர்றதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா என்ன? ஐடியா இல்ல மாம்சு. அதுவும் கரெக்ட் தான். இந்த மூஞ்ச பார்த்தா வர்ற காதலும் போயிடும் தான். இப்படி பாரு, நம்ம 2 பேரும் திருடங்க மாதிரியும் ஏதோ திருட வந்த மாதிரியும் நம்மள கையும் கலமுமா பிடிச்ச மாதிரியும் மூஞ்ச வச்சிருக்கு. சஞ்சய் ப்ரோ, ஆனா அவ சொல்ற மாதிரி ஏன் மூஞ்சி ரியாக்ஷன் இப்படி மாத்துறேன்? நீயே சொல்ல, ஏதாவது ஒரு டைம் அவளை பார்த்து நல்லா வர முடியுதா? எல்லா டைமும் 7:30 தான் கூட்டுறா. நான் ஒன்று 7:30 கூட்டுறதுக்காக வரல, சரி உடம்பு சரியில்லைன்னு பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஓவரா பில்டப் பண்ணாதீங்கண்ணா. ஆமா, இவ வந்து பார்க்கலன்னு தான் இங்க நாங்க உட்காந்துருக்கோம். உன்னை யார் வந்து பார்க்க சொன்னா? நம்மளால ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நம்ம போய் பார்க்கறது தான் முறை. அதனால தான் நான் பார்க்க வந்திருக்கேன். தேவையில்லாம பேசாதீங்க சொல்லிட்டேன். ஒழுங்கா 2 பேரும் ஏந்து ஓடிடுங்க சொல்லிட்டேன். 2 பேரை பார்த்தாலுமே எனக்கு இப்ப டென்ஷனா தான் ஆகுது. உங்க அக்கா கீழே வர போறாங்க, உன்னை அப்படியே மாட்டி விட்டுருவேன் சொல்லிட்டேன். ஐயா, சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிற மாதிரில சண்டை போட்டுக்கிறீங்க 2 பேரும். பஞ்சாயத்தை தீர்க்க முடியாது போல.
பொய்க்கோரம் ஒன்ன சொல்லணும்டா, எதுக்குடா இவ்வளவு கூப்பிட்டு வந்த? ஷேப்பா பிளாக்கு, நீ இப்படி பேசி பேசி நீ பேசுறதெல்லாம் வர வர கோவம் வர மாட்டுது. காமெடியா சிரிப்பு தான் வருது தெரியுமா? ஆமா, யார பார்த்து அப்பப்ப பிளாக்குங்கிற? தமிழ்நாடே கொந்தளிக்குமா? தமிழ்நாடே கொந்தளிக்கும். ஏன் பக்கத்துல உட்காந்துருக்கிறவர் என்ன பௌர்ணமி மாதிரி பளிச்சுனா இருக்காரு? அமாவாசை மாதிரி இருட்டா தானே இருக்காரு? சொன்ன பத்தியா, இது வாயை பத்தி சொன்ன பத்தியா? பாரு உன்கிட்ட எப்படி ஆர்குமெண்ட் பண்றான்னு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசு, நீயும் எலியும் புனியும் மொதல் அடிச்சுப்ப. அவ கூட எல்லாம் டிராவல் பண்ணி பாருடா, அப்பதான் தெரியும். எப்ப பார்த்தாலும் என்ன கோத்து விட்டு எஸ்கேப் ஆயிடுறீங்க. நான் கோவப்பட்டா மட்டும் எதுக்கு கோவப்படுறேன்னு கேக்குறீங்க? ஏன் சின்ன மாம்சு, எனக்கு கூட தான் பிளாக்னு கூப்பிட பிடிக்கல, வேற மாதிரி கூப்பிட பிடிச்சிருக்கு. நான் வேணா அப்படி கூப்பிட்டுட்டுமா? உங்க கருப்பு தங்க வேணா ஒத்து பாராத. பொண்ண மாம்சன் தான் கூப்பிடுறேன், அப்ப அவரையும் மாம்சன் தானே கூப்பிடணும். நான் தான் கூப்பிடுறேன்னு சொல்றேன், அவர் தான் வேணாங்கிறாரு. ஏய், ஒழுங்கா எழுந்து ஓடிட்டு சொல்லிட்டேன். மாமா கீமான்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான் பத்துக்க. நீங்களே அடிச்சுக்கோங்கப்பா, எனக்கு ஒரு ஃபோன் பேசுற வேலை இருக்கு, நான் பேசிட்டு வரேன். நீங்க பாருங்க, நீங்க வேணும்னே தான் என் மேல இப்படி கோவமா பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் எதுக்கு வேணும்னே பேச போறேன்? அதுவும் உன் மேல எனக்கு என்ன பர்சனலா கோவம் சொல்லு. எனக்கு நீ பேசுற வே ஆஃப் டாக்கிங் பிடிக்கல, அதனால அப்படி பேசுறேன். மத்தபடி வேணும்னே பேசுறதுலாம் கிடையாது. அப்படிலாம் இல்லை, நான் பேசுறது தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் நான் இப்படி துருத்துருன்னு இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதையும் மீறி உங்கள் ஃப்ரெண்டு லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது உங்கள் மூலயமா அப்படின்னு நீங்கள் உங்கள் கோவத்தை மட்டுமே வெளியே காமிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி உங்கள் ஃப்ரெண்டு லைஃப் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இருக்கோ, அதே மாதிரி எனக்கும் எங்கள் அக்கா லைஃப் என்னால் ஸ்பாயில் ஆகிடக்கூடாதுன்ற நினப்பு அதிகமாகவே இருக்குது. எங்கள் அப்பாவோட கோவம் தீரணும், எங்கள் அக்காவும் மாமாவும் ஒன்று சேரணும். அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் நான் எந்த தேவையில்லாத ஆசையும் வளர்த்துக்க மாட்டேன். அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க, அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஃபீவர்னு சொன்னாங்க, மனசு கேட்கல. நான் தான் தேவையில்லாமல் உங்களை எதோ சொல்லி நைட்டு ஒரு மாதிரி ஆக்கிட்டணும்னு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாக இருந்துச்சு. அதனால தான் பார்க்க வந்தேன். போயிட்டு வரேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி உங்கள் ஃப்ரெண்டோட லைஃப் முக்கியமோ அதே மாதிரி என் அக்காவோட லைஃப் எனக்கு முக்கியம். இவ்வளோ வருஷமாக எங்கள் அக்கா தவிச்ச தவிப்புக்கு அவன் நல்லா வாழணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். மற்றபடி என்னோட ஆசைக்கோ என்னோட விருப்பத்துக்கோ நான் இடம் கொடுக்க மாட்டேன். எங்கள் அக்கா நல்லா இருக்கணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் தைரியமாக இருங்க. நிஜமான செஞ்ச பாவம் முழுசாவும் மேல விதைச்ச பாசம் நிழலும் பின்னால காணும். அதுக்கும் அம்மாடி புதுசா கோபம் பாலே. ஃபோன் போடுவோம், எங்க இருக்குன்னு. மாமாவுக்கு ஃபோன் போடலான்னு நினைச்சா நம்மளுக்கு ஏதோ இன்கமிங் வருதே. ஹலோ, ஹலோ ஹலோ ஹலோ, பேரை நான் சொல்லவா, ரசிகன் நான் அல்லவா, காதிலே பேசவா, காதலன் ஆகவா, ஐ லவ் யூ இலக்கியா, ஐ லவ் யூ. ஏய் வாயை மூடுறியா? நீ பேசினாலே கேட்க முடியாது, இதில் பாட்டு வேற. ஓகே செல்லம், இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலனா வேற பாட்டை மாத்திடலான்னு. உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே. தேவையில்லாம ஆசையை வளர்த்துட்டு இருக்கேன், என்னை பத்தி தெரியாது உனக்கு. ஏன் பிறந்தேன் என்று நான் இருந்தேன், உன்னை பார்த்தவுடன் உன்னை நான் அறிந்தேன். என் உயிரில் நீ பாதி என்று உன் கண்மணியில் நான் கண்டு கொண்டேன். எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை. இமைகள் இரண்டையும் திருடிக்கொண்டு உறங்க சொல்வதில் நியாயமில்லை. நீ வருவாயோ இல்லை மறைவாயோ. உன்னை பார்த்த பின்பு நான்
நானாக இல்லையே. ரொம்ப பாடாதண்ணே. உன் பாட்டுக்கும் பலன் கிடைக்க போகிறதில்ல, உன் காதலுக்கும் பலன் கிடைக்க போகிறதில்ல. ஆமாம், நாளைக்கு வரியாமே, எந்த தைரியத்தில் வர? பாத்தி அடி செல்லக்குட்டி, நான் கூட மறந்துட்டேன் எதுக்கு கால் பண்ணன்றத. ஆனா நீ மறக்காம கேக்குற பத்தியா கள்ளி. பைத்தியக்கார மாதிரி பேசாதண்ணே. வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கலான்றதுனால தான் நான் கேட்டேன். நீ நினைக்கிற மாதிரி ஒரு கருமமும் கிடையாது. கருமமா இருக்கிறது காதலா மாறுறதுக்கு ரொம்ப தூரம் இல்லடி தங்கம். அதனால தான் மாமா நேர்ல வந்து உனக்கு புரிய வைக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் என்ன ஒன்ன மாதிரியா இந்தியாவுக்கு வந்தது நீ தான் சொல்லல. நான் கூட உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாம உன்னை பார்க்க வருவேன். மாமா அப்படிலாம் பண்ண மாட்டேன். அதனால தான் கால் பண்ணியிருக்கேன். என் சலத்துல இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாளைக்கு காலைல மாமா வருகைக்காக வெயிட் பண்ணுடி அப்படின்னு சொல்லலான்னு மாமா இவ்வளோ லவ்வோட கால் பண்ணியிருக்கேன் தெரியுமா. அவ்வளோ தைரியத்தோட வர அப்போ? ஆமா, தைரியமா தான் வரேன். என் தங்கத்தை லவ் பண்ண வச்சிடலான்ற தைரியத்தோட வரேன். என் இலக்கியா என்னதான் ரொம்ப திமிரா பேசினாலும் எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விழுந்தாலும் என்ன அவளுக்கு அடி மனசுல பிடிச்சிருக்குன்றது தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நேரில் வரும்போது உனக்கு தெரியும் நீ என்ன லவ் பண்றியா இல்லையான்னு. ஓ, இந்த நினப்பு வேற இருக்கா? என் அடி மனசுல உன் மேல காதல் இருக்குன்னு? அடிச்சு சொல்றேன், 100% அடி மனசுல என் மேல காதல் இருக்கு. அது வெறுப்பா இருக்கு, அவ்வளோதான். காதல்னு புரிய வைக்க டைம் வேணும். அந்த டைமை நான் கொண்டு வரேன். பெஸ்ட் ஆஃப் லக். உன் பிரச்சனைக்கு நானும் முடிவு கட்டணும்னு தான் நினைக்கிறேன். இதை இப்படியே எடுத்துட்டு போறது நல்லா இருக்காதுல்ல. நீ வா, பேசியே தீர்த்துக்கலாம். உன்னோட மீட்டிங்காக நானும் வெயிட் பண்றேன். என் தங்கம் என்னை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்றப்பவே நான் அவளை பார்க்க ஓடோடி வந்துடுவேன். இப்போ விருப்பம் வேற சொல்லிட்டா வராம விட்டுருவானா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி பேசுறத நிறுத்துன்னா. இதுதான் உங்ககிட்ட இருக்கிற ஒஸ்ட் பிஹேவியர். செல்லம், ஒஸ்ட் பிஹேவியரா ஒஸ்ட் இல்லாத பிஹேவியரானு மாமா உன் கூட இருக்கிறப்ப தான் உனக்கு புரியும். அதனால நம்ம மீதி கதையை நாளைக்கு பேசிக்கலாம். இப்போ போய் தூங்குன்னா. அப்புறம் உன் மூட அப்செட் பண்ணிட்டேன். அதனால உன் தலைவர் ஸ்லாங்லே உனக்கு ஒரு குட் நைட்டை சொல்லிடுறேன். என் இலக்கிய செல்லத்திட்ட பேசி முடிச்சுட்டு தூங்க போகிறேன். தூங்க போவோன்னா கனவு வருமே, கனவு வந்தா என் தங்கம் வருமே, என் தங்கம் வந்தா நான் என்னென்னவோ பண்ணுவேனே. பைத்தியம் இப்படிலாம் பேசாத. அட்வான்டேஜா பேசணும்னு வச்சுக்கோயேன், அடி வாங்குவோம் சொல்லிட்டேன். அடிப்பியா? அப்போ என் மேலே உனக்கு உரிமை இருக்குன்னு தானே அர்த்தம். உரிமையாக அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா அப்போ உனக்கு என் மேலே உரிமை வந்துருச்சுன்னு அர்த்தம். போடா லூசு. லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலே தான் லூசா சுத்துறான். காதல் வராதா இன்மேல் உனக்கு காதல் வராதா. மரியாதையா ஃபோனை வைன்னு சொல்லிட்டேன். நான் மாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன். இப்போ ஃபோன் பண்ணி மொத்த மூடியும் ஸ்பாயில் பண்ணி விட்டுட்டேன். ஏன் சொல்லும்? நானா கட் பண்ணாதான் அந்த ஃபோனை கட் பண்ண முடியுமா? நீயா கட் பண்ண முடியாதா? இவ்வளோ தூரம் நான் பேசுறத கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் பேசின எல்லாத்தையும் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னா அப்போ என் மேலே விருப்பம் இல்லாமலா இருக்கு? நம்ம ஏன் அவன் சொல்ற மாதிரி காலை கட் பண்ணாம இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம்? தேவையில்லாத வேலை தான். இதுக்கப்புறம் அட்டன் பண்ணவே கூடாது. அட்டன் பண்ணாமல் இருந்தாலும் வேறு நம்பர்லேருந்து கூப்பிட்றான். இதுக்கப்புறம் யார் கால் பண்ணாலும் எடுக்கக்கூடாது. கட் பண்ணிட்டியா? கட் பண்ண. இதுக்கப்புறம் உங்ககிட்ட ஃபோனில் பேச போகிறது கிடையாது. நேரில் வந்து தான் உனக்கு லவ் டார்ச்சல் கொடுக்க போகிறேன். உன்னால் என்னை நேரில் ஃபேஸ் பண்ண முடியாதுடி. இவ்வளோ வாயிலாம் உனக்கு ஃபோனில் மட்டும்தான். எனக்கு பயந்துட்டு தானே இத்தனை வருஷமாக நீ ஃபாரின்ல இருந்த. அப்படி இருக்கிற நீ இப்போ வந்திருக்க. திரும்ப ஒரு சான்ஸ். கண்டிப்பாக இந்த டைம் உன் மனசில் இருக்கிற காதில் நான் வெளியே கொண்டு வருவேன். ஃபோனில் கௌதம் நாளைக்கு வரான். அவன் தான் கால் பண்ணியிருந்தான். ஏய், முடிவே பண்ணிட்டியா? சஞ்சய் ப்ரோ, உனக்கு நான் புதுசாக எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நான் இலக்கிய லைஃப்பை ஸ்பாயில் பண்ணணும்னு நினைக்கல. அவளுக்கு கரெக்டான பேர் அவன் மட்டும்தான். அவளுக்காக அவன் என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. அண்ணன் சொல்லியிருக்காரா இல்லையான்னு. ஆனால் அவன் அவ்வளோ பண்ணியிருக்கான். அவன் மட்டும்தான் அவளுக்கு கரெக்டான ஆள். அவன் லவ் இப்போ வந்ததில்லை ப்ரோ. அவனுக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து வந்த லவ். ஆனால் அது இலக்கியாவுக்கே தெரியாது. அவள் லவ்வை என்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாளோ அன்னைக்கு தான் அந்த உண்மையை அவகிட்ட சொல்லணும்னு சொல்லி வெயிட் பண்ணுறான். காசு பணம்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக வாழறதுக்கு 4 நல்ல மனுஷங்க இருந்தாலே போதுன்றத அவளுக்கு புரிய வைக்காம அவன் விட மாட்டான்.
சரி வரும்ன்ற அவன் மட்டும்தான் சரி பண்ண முடியும். இப்போ கீர்த்தனா என்னாச்சு, கிளம்பிட்டான்? வந்தா பார்த்தா கிளம்பிட்டா. டைம் ஆயிடுச்சுல, அவங்க வீட்லயும் அவளை தேடுவாங்க. வேற எதுவும் இல்லை, நீ திட்டல அப்படிதானே? திட்டினாலும் திட்டலனாலும் அவள் எப்படி நடந்துக்கணுன்றதை அவள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி தான் வச்சிருக்கா. அதுக்கேற்ற மாதிரி அவள் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா ஓகே தான். நீ தேவையில்லாமல் இந்த அடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணாத, சரியும் வராது. ப்ரோ, தேவையில்லாத வேலை பார்க்காத. இப்போ என்ன பிளான்ல இருக்க? கிளம்புறியா, இங்கே ஸ்டே பண்ணுறியா? அண்ணி வந்திருப்பாங்களா? தெரியலையே. வந்தா அவன் ஏதாவது பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருக்கிறதே தெரிய வேணான்ட்டு மாடிக்கு வந்தேன். கீழே என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அதுவும் கரெக்டு தான். அண்ணனை பார்த்து பேசணும்னு நினச்சேன். சரி, அண்ணன் பேசிட்டு வரட்டும். அது வரைக்கும் நீ நானும் பேசிட்டு இருக்கலாம். இங்கே பாரு, ஆல்மோஸ்ட் எல்லா பிரச்சனையுமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரப்போகுது. உங்கள் அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணவங்க யாருன்னா அன்னைக்கே உளறிட்டானுங்க. அவனுங்களை சீக்கிரமாக கண்டுபிடி. என்னன்னு ஒரு முடிவு கட்டிட்டு வீட்டுக்கு வர்ற வேலையை பாரு. கரெக்டு தான் ப்ரோ. பட் அண்ணனும் அண்ணியும் சேரணும்ல, அண்ணி வீட்டுக்கு வரணும்ல. அதுக்கு முன்னாடி அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ண அவங்கள நம்ம ஒரு கை பார்த்துட்டு தான் ப்ரோ எதுவாக இருந்தாலும் முடிவு எடுக்கணும். அதான் தெரிஞ்சிருச்சுல்ல, நேராகவே போய் அந்த ஆள் சட்டையை பிடிச்சி கேட்கலாம்லடா. கேட்கலாம் ப்ரோ, வெயிட் பண்ணு. நானும் அந்த ஆள் துக்கா ஒரு விஷயத்தில் மாட்டுவாருன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னைக்கா இருந்தாலும் அந்த வேதாச்சலத்துக்கு நம்ம கையால் தான் முடிவு. எதுவாக இருந்தாலும் யார்கிட்ட சொல்லலனாலும் என்கிட்ட தயவு செஞ்சு சொல்லிட்டு பண்ணு. நீ ஏன் எந்த விஷயத்துலையும் போய் இன்வால்மெண்ட் ஆகாத. அப்படியே ஆக போகிறனாலும் என்கிட்டயாச்சும் இன்ஃபார்ம் பண்ணி தோல. உன்கிட்ட சொல்லாமல் பண்ணுவேண்ணா ப்ரோ. நீ இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீ இல்லை. ரெண்டு பேரும் இல்லைன்னா அண்ணன் இல்லை, போதுமா? இந்த மாதிரிலாம் உன்னை பேசாதன்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பேசுறத எனக்கு கேட்கறது கூட செட் ஆகாது. பாசமா பேசினா பிடிக்கலன்னு சொல்ற ஒரே ஆளு நீ மட்டும்தான் சஞ்சய் ப்ரோ. உன்னெல்லாம் வச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் நீ வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல உங்ககிட்ட இப்படி பேசுறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நவுந்து உட்காரியா? டேய், உன்னை நவுருன்னு சொன்ன, இன்னும் மேலே ஏறி கம்ஃபர்டபுளா படுடான்னு சொல்லல. போ சஞ்சய் ப்ரோ, எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் சொல்லுவேன். ஆனால் எனக்கு இப்படி தான் கம்ஃபர்டபுளாக இருக்கு. அண்ணன் வருவான் உன்னை கொஞ்சறதுக்கு, அது வரைக்கும் வெயிட் பண்ணு. அப்போ நீ யாரா? ஒழுங்கா எந்திரி. போ, எனக்கு தூக்கம் வருது, டயர்டாக வேற இருக்கு. அண்ணன் வந்தால் என்ன எழுப்பு, நான் எப்படி தூங்கிக்கிறேன்? உன்னை நான் எப்படி என்கிட்ட வராதன்னு சொல்கிறனோ, அதையும் மீறி நீ எப்படி என்கிட்ட வந்து என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கியோ அதே மாதிரியே ஒருத்தி வந்திருக்காடா. உன் கேரக்டரை உரிச்சு வச்சுக்கிட்டு எனக்கும் அவளை அவாய்ட் பண்ணணும்னு தான் தோணுது. ஆனால் அவள் என்கிட்ட வரதான் ட்ரை பண்ணுறா. பாசம் வைக்கக்கூடாதுன்னா இல்லைடா, பாசம் வைக்கிறது செட் ஆகாது. அதனால தான் நான் யார் மேலேயும் பாசம் வைக்கிறது கிடையாது. சின்ன வயசுல எனக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் மேலே நான் ரொம்ப உயிராக இருந்தேன். ஆனால் என் கண்ணு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட், அவன் இறந்துட்டான்டா. அதுக்கப்புறம் யார் மேலேயுமே பாசம் வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்டா. எனக்கா பாசம் வந்தால் கூட அதை என் மனசுலேயே போட்டு புதைச்சிட்டு இருந்திருக்கேன்டா நிறைய நேரம். அதே மாதிரி தான்டா இப்போ நீயும் அண்ணன் என் மேலே பாசமாக இருக்க. பயமாக இருக்குடா உன் மேலே பாசம் வைக்கவும். உன் கேரக்டர்லே ஒருத்தி வரா பாசம் வைக்கிறேன், அவன் மேலே பாசம் வைக்கவும் பயமாக இருக்குடா. ஏன்னா ரோஹித்தோட லைஃப் என்னால் ஸ்பாயில் ஆகக்கூடாது. சஞ்சய் ப்ரோ, தூக்கம் வருது, தலையில் கை வை. உன் தம்பி மேலே நீ வச்சிருந்த பாசம், உன் கண்ணு முன்னாடியும் உன் தம்பிக்கு நடந்த ஆக்சிடென்ட், இதெல்லாம் தான் நான் தம்பின்னு உன்கிட்ட வரும்போது உன்னை என்கிட்ட நெருங்க விடாமல் பண்ணுது ப்ரோ. எனக்கு தெரியும், ரோஹித்தை நான் சொல்லியிருக்காரு. ஆனால் தெரிஞ்ச மாதிரி நான் என்னைக்கும் உன்கிட்ட காமிச்சது கிடையாது. ஆனால் எனக்கு உன்னை பிடிக்கும் ப்ரோ. நான் உன்கிட்ட வருவேன் தான். நீ போடான்னு சொன்னாலும் நான் உன்கிட்ட வருவேன் தான். உன் தம்பி பாசத்தை உனக்கு முழுசாக தருவேன். உன்னோட அண்ணன் பாசத்தை நான் கண்டிப்பாக முழுசாக எடுத்துப்பேன். கீர்த்தனாவை உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் ப்ரோ. கீர்த்தனாவுக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் ரோஹித் அண்ணா லைஃப்காக தான் நீ அவளை அவாய்ட் பண்ணுற. கண்டிப்பாக உனக்கும் நல்லது நடக்கும் ப்ரோ. நான் சேர்த்து வைப்பேன் கீர்த்தனாவையும் உன்னையும். யாருக்கோ என்ன பிடிக்காது, கையெல்லாம் போட முடியாதுன்னு சொன்னாங்க. ஐக்கியக்காரா, தூங்குடா. என் மேலே பாசம் இருக்கு தானே சஞ்சய் ப்ரோ? பாசம் இல்லை பாயாசம் இல்லை, தூங்கு. இல்லைன்னா இப்போ அடி வாங்கிடுவ சொல்லிட்டான், தோர்த்தி விட்டுருவேன். நடிச்சிடுவேன் சஞ்சய் ப்ரோ, நல்லா நடிச்சிடுவேண்ணா. சொல்லுங்க நந்தினி, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க? நம்மளை பார்த்த உடனே 24 ஹவர்ஸ் பார்க்க மாட்டேன்னு சொன்னியே, இப்போ என்னை பார்க்க வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்பாருன்னு பார்த்தா இவர் என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு நார்மலாக கேட்குறாரு.
சொல்லுங்க, நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா இல்லையா? என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஃபைலில் உங்கள் சைன் வேணும் சார், அதனால தான் பார்க்க வந்தேன். சரி, ஓகே, ஃபைலை வச்சுட்டு கிளம்புங்க. ஃபைல் சப்மிட் பண்ணணும்ல சார், நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க, நான் சப்மிட் பண்ணிகிட்டே கிளம்புறேன். நீங்கள் வச்சுட்டு கிளம்புங்க. ஃபைல் நான் சைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணிக்கிறேன். ஓகேவா? டைம் ஆயிடுச்சு, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. கேட்கலாமா வேணாமா? உடம்பு சரியில்லைன்னு வேற சொன்னாங்க. என்னன்னு பேசுறது? இவர் ஏதோ நம்மளை அவாய்ட் பண்ணுற மாதிரியே தோணுதே. உங்களை தான் நந்தினி, ஃபைலை வச்சுட்டு கிளம்புங்கன்னு சொன்னேன். நம்மளே கேட்டுடலாம், ஓவராக தான் பண்ணுறாரு. என்ன இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டே இருக்கேன், சைலண்ட்டாகவே நிற்கிறீங்க? ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, நல்லதாக இருக்கேன். நான் ஃபைல் சைன் வாங்குற வேலை இருந்துச்சுன்னு தான் வந்தேன், வேறு எதுக்காகவும் வரல. பார்க்கக்கூடாதுன்னு நினச்சது பார்க்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் பாருங்கள், இப்படி எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து உங்களை பார்க்குற மாதிரி பண்ணிடுச்சு. ஆனால் இப்போ நான் பார்த்ததை நீங்கள் மைண்டில் வச்சுக்க கூடாதுன்னு. இங்கே பாருங்க நந்தினி, ஃபைல் சப்மிட் பண்ணுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டுன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு லாஸ்ட் டேட் கிடையாது. எல்லாருக்கிட்டையும் சொன்ன அதே பொய்ய என்கிட்டயும் சொல்லாதீங்கண்ணா. சார் சீரியஸாகவே இன்னைக்கு தான் சார் சப்மிட் பண்ணணும். அப்படியா? ப்ராஜெக்ட் யார் கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாமா இப்போ கால் பண்ணி? இங்க பாருங்க நந்தினி, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, எதுவும் சொல்லவும் இல்லை. ஃபைல் சைன் வாங்கணும்னு வந்துட்டீங்க, நான் தான் சைன் பண்ணி சன்டே சப்மிட் பண்ண சொல்லிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்ததுலேருந்து ஒரு மாதிரி கில்ட்டியாகவே ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன். நான் எதையும் மைண்டில் வச்சுக்கல, ஓகேவா? ஆனால் 24 hours சேலஞ்சில் தோத்துட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடுங்க. நான் தோத்துட்டேன்லாம் ஒத்துக்க முடியாது. அது எப்படி தோத்த மாதிரி கணக்காகும்? ஃபைல் நாளைக்கு தான் சப்மிட் பண்ணணும் இருந்தாலும் எனக்கு இன்றைக்கி நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தா தானே நாளைக்கு நான் சப்மிட் பண்ண முடியும். அதனால தான் வந்தேன். முன்ன பின்ன டேட் மாறினாலும் சைன் வாங்கணுன்ற அவசியம் இருந்ததுனால தானே வந்திருக்கேன். ஓ அப்படி, சரி சரி. சார் ஓவராக பண்ணாதீங்கண்ணா. அப்படின்னு பார்த்தா நான் தான் தோத்துட்டேன். ஏன்னா ஆஃபீஸில் கேமராவை நான் இங்கேருந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் காலையில் நீ ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்து தோ கிளம்புன வரைக்கும் நான் உன்னை மானிட்டர் பண்ணியிருக்கேன். அப்படின்னு பார்த்தா நான் தானே உன்னை ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன். என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது நந்தினி. நீ ஏன் என்னை அவாய்ட் பண்ணணும்னு நினச்ச, அதனால உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். ஆனால் எனக்குமே தெரியும் உன்னாலேயே என்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. என்னால் இருக்க முடியும் உங்களை பார்க்காம. அப்படியா? பார்க்காம இருப்பியா? வேணா இன்னொரு 24 hours சேலஞ்ச் வச்சுக்கலாமா? என் கண்ணை பார்த்து சொல்லு, என்ன பார்க்காம இருப்பியா? இருப்பேன். என் கண்ணை பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ, ஒளி சிந்தும் இரு கண்கள். பார்க்காம இருக்க முடியாது. ஏய், ஏன் இப்போ ஒரு மாதிரி ஆகிட்டா? நந்தினி, என்ன ஆச்சு இப்போ? என்னால் உங்களை பார்க்காம இருக்க முடியல தான். ஆனால் நான் பார்க்காம இருந்துதான் ஆகணும். நீங்கள் யாரு? நான் ஏன் உங்களை பார்க்க முடியாமல் இருக்கணும்? நான் உங்களை பார்க்கக்கூடாது, உங்கள்கிட்ட பேசக்கூடாது. அதான் ஏன்னு கேட்குறேன். ஏன் என்னை பார்க்கக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது? பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவ்வளோதான். என்னை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நானும் அவாய்ட் பண்ணுறேன். உங்களால் முடியும் அப்படின்னா உங்களோட வேறு பிரான்ச்சுக்கு எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கொடுங்க. பைத்தியக்காரி மாதிரி பேசாதண்ணா. ஏன் பார்க்கக்கூடாது, ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்டேன். அதுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ணல? வேறு பிரான்ச்சுக்கு எதுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும்? ஏன்னா என்னால் உங்களை ஃபேஸ் பண்ண முடியல, அதனால எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும். அதை தான் நானும் கேட்குறேன். ஏன் ஃபேஸ் பண்ண முடியல? என்னை பார்த்தா என்ன, என்ன கிட்ட பேசினா என்ன, என்ன ஆக போகுதுன்னு தான் கேட்குறேன். எனக்கு உங்களை பிடிச்சிருமோன்னு பயமா இருக்கு.
இதில் என்ன இருக்கு? அதுக்காக நீ ஏன் என்ன அவாய்ட் பண்ணணும்? எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு நீ ஆன்சர் சொல்லவே இல்லை. இப்போ உனக்கு பிடிச்சிருக்குன்னு பயமா இருக்கு அப்படின்னா அப்போ உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். பிடிக்க கூடாது சார், உங்களை எனக்கு பிடிக்க கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் ஏன் கேட்குறேன். என்ன ஏன் உனக்கு பிடிக்கக்கூடாது? நான் எம்டி, நீ நார்மல் எம்ப்ளாயி, அதனால பிடிக்கக்கூடாதுன்னு சொல்றியா? இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்கா? சொல்லுன்னு சொன்னேன். ஐ நீட் ஆன்சர். ஏன்னா சொல்லு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிடுச்சா? உங்கள் ரெசியூம்ல அப்படி மென்ஷன் பண்ணல. உங்களை பார்த்தாலும் அப்படி தெரியல. எதை வச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார், அவ்வளோதான். எனக்கு உங்களை பிடிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்கிட்ட எந்த கொஷனும் கேட்காதீங்க. ஆன்சர் பண்ணுற நிலமையில நான் இல்லை. ஆன்சர் பண்ணி தான் ஆகணும் நந்தினி. ஏன்னா ஆன்சர் நீ என்கிட்ட மட்டும்தான் பண்ண முடியும். கல்யாணம் ஆயிடுச்சு தான், ஆனால் யார் கூட கல்யாணம் ஆகிடுச்சுன்னு உனக்கு தெரியுமா? உன் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா? இந்த எல்லா கேள்விக்கும் நீ ஆன்சர் பண்ணு. நான் அவாய்ட் பண்ணுறேன் உன்னை. இப்போவே இமீடியட்டாக வேறு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் தரேன். தெரியாது சார், எனக்கு தெரியாது. கண் கட்டி வித்த மாதிரி கல்யாணம் நடந்துருச்சு, அதனால எனக்கு தெரியாது சார். ஆனால் எனக்கு நடந்தது கல்யாணம் தான். நான் அதை கல்யாணம் தான் நம்பிட்டு இருக்கேன், அவ்வளோதான் சார். என் லைஃப்பில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த ஒரு ஞாபகத்தோட நான் வாழ்ந்துருவேன். அதே மீறி இத்தனை வருஷமா என் மனசு எப்போவுமே சஞ்சலப்பட்டதில்ல. இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுலேருந்து, உங்களை பார்த்ததுலேருந்து என் மனசு சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருக்கு சார். என்னால் முடியல சார். ப்ளீஸ், ஒன்று நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கோங்க, இல்லை என் மனசு அலப்பாயக்கூடாது அப்படின்னா நான் வேறு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு தான் சார் போகணும். எனக்கு நடந்த மாதிரி யாருக்கும் கல்யாணம் நடந்திருக்காது சார். கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. கண் கட்டி வித்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு சார். அதனால தான் சார் சொல்கிறேன், எனக்கு உங்களை பிடிக்கக்கூடாது. கல்யாணம் ஆகிடுச்சுன்றீங்க, கண் கட்டி வித்த மாதிரி நடந்துச்சுன்றீங்க, யார் உங்கள் ஹஸ்பண்டுன்னு தெரியாதுன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கல்யாணமாக நினச்சிக்கிட்டு 2 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார், எனக்கு நடந்தது கல்யாணம் தான். மனப்பூர்வமாக அதை கல்யாணமாக தான் நான் ஏற்றுக்கிட்டேன். மனப்பூர்வமாக கல்யாணமாக ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ திரும்ப வந்தால் அவரை மனப்பூர்வமாக ஹஸ்பண்டாக ஏற்றுப்பீங்களா? சார் சொல்லுங்கள் நந்தினி, உங்கள் ஹஸ்பண்ட் வந்தால் அவரை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? அந்த கேள்வியை நீங்கள் ஏன் கேட்குறீங்க? நான் தான் கேட்க முடியும், வேறு யாரும் கேட்க முடியாது. சார் நான் ஏன் உன்னை பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன்னு தெரியுமா? சார் தள்ளி போங்க. இங்கே பாரு. முடியாது, நீங்கள் தள்ளி போங்க. எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. தள்ளி போக முடியாது. இதுக்கப்புறமும் உங்ககிட்ட கண்ணை மூச்சு ஆட்டம் ஆடுறதுக்கு நான் ரெடியாக இல்லை. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறியோ எடு. அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நானும் ரெடியாக தான் இருக்கேன். சார் ப்ளீஸ் தள்ளி போங்க. நந்தினி இங்கே பாரு ப்ளீஸ், எனக்காக ஒரே ஒரு தடவை பாரு. உனக்கு உன் கல்யாண மூமெண்ட் ஞாபகம் இருக்கு அப்படி தானே? ம் வாழா வாழ்வே அடி நீ. நீங்கள் என்னை தொடும்போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வருது. உன்னை தொடும்போது என் மனசுக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு வருது, இன்னும் புரியாத உணர்வு. மனசார நான் உங்களை கணவராக ஏற்றுக்கிறேன். மனசார உன்னை என் பொண்டாட்டியா ஏத்துக்கணும்னு தோணுது. தம்பி தாலியை கட்டுங்க. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு. எண்ணம் போல வாழ்க்கையே எவருக்கும் வாய்ப்பதில்லை. வாழ்க்கை போல எண்ணம் கொள், வாழ்வது துயரமில்லை. ஓ ரோஜாவின் என்ன மன்னிச்சிடுமா? வாழ்வே அடி நீதானம்மா, சாகாவரம் போல
பாவம் தீராதா சாபம் வீழாதா மூச்சு சாரி சார், தப்பான இடத்துக்கு வந்துட்டேன். நந்தினி கிளம்புறேன் சார். தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன். சாமி வேணா உனழல் சாயுற ஏழு சன்மோ இனி ஓ உசுருல தினம் கலக்கணும்.